நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. வாசிப்பவர் இஸ்மாயில் பி மாரிஃப். முதலில் தலைப்புச் செய்திகள். வீழ்ச்சியடைந்த தொழில்துறை வர்த்தகத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு அரசாங்கம் 4 கடன் யோசனை திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. இன்றைய ஜேவிபி அன்றைய ஜேவிபியின் கொள்கைகளை பின்பற்றவில்லை என்று உவிது விஜயவீர குற்றச்சாட்டு. கொழும்பு சர்வதேச திரைப்பட விழா எதிர்வரும் 8ஆம் திகதி ஆரம்பம். முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான அதிகரிக்கப்பட்ட கொடுப்பனவு இம்மாதத்தில் இருந்து வழங்கப்பட உள்ளது. ரஷ்யாவில் மத தலங்களில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 6 பேர் பலி. T20 உலகக்கிண கிரிக்கெட் சுற்றுத் தொடரின் இறுதிப் போட்டிக்கு இங்கிலாந்து தெரிவு. விரிவான செய்திகள். வீழ்ச்சியடைந்திருந்த தொழில்துறை வர்த்தகத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதற்காக அரசாங்கம் 4 புதிய கடன் திட்டங்களை ஆரம்பித்திருப்பதாக அமைச்சர் ரமேஷ் பத்திரன தெரிவித்துள்ளார். 2000 கோடி ரூபாய் இதற்காக பயன்படுத்தப்பட உள்ளது. நுண் சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினருக்காகவும் தொழில் முயற்சியாளர்களுக்காகவும் இந்த கடன் வசதி வழங்கப்பட உள்ளது. மிகவும் குறைந்த வட்டி வீதம் மற்றும் இலகுவான நிபந்தனைகளின் கீழ் இந்த கடன் முறைமை முன்னெடுக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற வர்த்தக கண்காட்சியில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக முன்னிலையாகும் அரசியல் கலாசாரம் இலங்கையில் காணப்படுகிறதா என்பது சந்தேகமே என்று 2ஆம் தலைமுறை அரசியல் அமைப்பின் தலைவர் உவிது விஜயவீர தெரிவித்துள்ளார். அன்று ரோஹன விஜயவீர உள்ளிட்ட 60,000 பேர் உயிர் தியாகம் செய்து எதிர்ப்பை வெளியிட்ட 13வது திருத்தச் சட்டத்தை தற்போது உயிர்ப்பிப்பதற்கு ஜேவிபி உள்ளிட்ட தேசிய மக்கள் சக்தி முயற்சியில் ஈடுபடுவதாக அவர் குற்றம் சுமத்தினார். சகல இலங்கையர்களுக்காகவும் ரோஹன விஜயவீர கொண்டிருந்த எதிர்பார்ப்பை இல்லாமல் செய்வதற்கு முயற்சிக்கும் அரசியல் நடவடிக்கையை தற்போதைய ஜேவிபி முன்னெடுப்பதாகவும் அவர் குற்றம் சுமத்தினார். இன்று ஜேவிபி அன்றைய ஜேவிபியின் கொள்கையை மறந்து செயற்படுகிறது. பேராதனை ஈரியகம பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பிலேயே உவிது விஜயவீர இதனை குறிப்பிட்டார். தேசிய பொசன் வாரம் இன்றுடன் நிறைவடைகிறது. இந்த பொசன் வாரம் கடந்த 18ஆம் திகதி ஆரம்பமானது. மிஹிந்தலை மற்றும் தந்திரிமலை வணக்க ஸ்தலங்களை அண்மித்து நாடு முழுவதிலும் பௌத்த விகாரைகளில் பொசன் தான நிகழ்வுகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தன. பொசன் வாரத்தின் இறுதி தினமான இன்று ஜாஸ்ரீ மகாபோதிக்கு அருகில் விசேட பிரித்து பாராயணம் இரவு 8 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான அதிகரிக்கப்பட்ட கொடுப்பனவு இந்த மாதத்தில் இருந்து வழங்கப்பட இருக்கிறது. இது தொடர்பில் பிரதேச செயலகங்கள் மற்றும் மாவட்ட செயலகங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் இளைஞர் விவகார மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சும் இந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்துள்ளன. அதன்படி முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான கொடுப்பனவு 5000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு சர்வதேச திரைப்பட விழா எதிர்வரும் 8ஆம் திகதியிலிருந்து 14ஆம் திகதி வரை கொழும்பில் இடம்பெற உள்ளது. ஈரான், பிரான்ஸ், இந்தியா, தென்கொரியா, சீனா, ஜப்பான் மற்றும் ஜெர்மன் உள்ளிட்ட பல நாடுகளின் விருது பெற்ற திரைப்படங்கள் இதன் போது திரையிடப்பட உள்ளன. திரைப்படம் தொடர்பில் உலகளாவிய அனுபவத்தை விரிவுபடுத்துவதும் அது தொடர்பான அறிவை பெற்றுக்கொள்வதும் இதன் பிரதான நோக்கமாகும். தேசிய திரைப்பட கூட்டுத்தாபனம் மற்றும் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையும் இணைந்து இதனை ஒழுங்கு செய்துள்ளன. அதிகளவிலான சுற்றுலா பயணிகளை ஈர்த்து இலங்கை தென்னாசியாவில் சுற்றுலா மத்திய நிலையமாக திகழ்வதற்கான வேலை திட்டத்தின் ஒரு அங்கமாகவே இது முன்னெடுக்கப்படுகின்றது. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப.
அரச பாடசாலைகளில் தரம் ஒன்றிற்கு மாணவர்களை அனுமதிப்பது தொடர்பான சுற்றறிக்கையின் குறைபாடுகளை நிவர்த்தி செய்து கல்வியில் சம வாய்ப்புகளை உறுதிப்படுத்தும் வகையில் இன்று புதிய சுற்றறிக்கை வெளியிடப்பட உள்ளது. கல்வி அமைச்சர் சுஷில் பிரேமஜயந்தவினால் முன்வைக்கப்பட்ட சுற்றறிக்கைக்கு கடந்த 20ஆம் தேதி அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. பிறப்புச் சான்றிதழ் இல்லாவிட்டாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வயதை உறுதிப்படுத்தும் ஆவணங்கள் இருந்தால் அந்த குழந்தைக்கு எந்தவித அநீதியும் ஏற்படாத வகையில் இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று புதிய சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. புதிய சுற்றறிக்கையின்படி விண்ணப்பதாரர்கள் முறைகேடுகள் செய்ய முடியாது. மேலும் பல்வேறு யோசனைகள் மற்றும் ஆலோசனைகளை கருத்தில் கொண்டு முன்னைய சுற்றறிக்கையின் குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் வகையில் மேலும் பல திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு பறவை காய்ச்சல் பதிவாகியுள்ள எந்தவொரு நாட்டிலிருந்தும் விலங்குகள் அல்லது விலங்கு சார்ந்த உற்பத்தி பொருட்களை இலங்கைக்கு இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட மாட்டாதென்று கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. பல நாடுகளில் மீண்டும் தலை தூக்கியுள்ள பறவை காய்ச்சல் நோய் கிருமி நுண்ணுயிர் நுழைவதை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்தும் அமுல்படுத்தப்படும் என்று அந்த திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஹேமாலி கொத்தலாவல தெரிவித்துள்ளார். முதன்முறையாக அமெரிக்காவில் கால்நடைகளுக்கிடையில் இந்த நோய் பதிவாகியமை மிகவும் ஆபத்தான நிலை என்றும் பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் நாட்டில் நோய் கட்டுப்பாட்டு திட்டம் மேலும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதால் பறவை காய்ச்சல் குறித்து வீண் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். உலகச் செய்திகள். ரஷ்யாவின் வடக்கு தகேஸ்தான் பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 6 போலீஸ் அதிகாரிகள் உயிரிழந்துள்ளார்கள். இந்த சம்பவத்தில் 12 பேர் காயமடைந்துள்ளதாக அந்த நாட்டின் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் ஒரு தொழுகை கூட்டம், தேவாலயம் மற்றும் ஒரு போலீஸ் நிலையத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தாக்குதல்களில் ஒரு பாதிரியாரும் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புபட்ட 2 சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அபிவிருத்தி செய்திகள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 27,595 குடும்பங்களுக்கு காணி உறுதிகள் வழங்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான நிகழ்வு மட்டக்களப்பு திராய்மடு மாவட்ட செயலக வளாகத்தில் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 2610 காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதேவேளை உயர்தர தேசிய பொறியியல் டிப்ளோமா நிறுவனத்தில் ஆங்கில டிப்ளோமா பெற்ற 252 பேருக்கும் ஜனாதிபதியினால் ஆசிரியர் நியமனம் வழங்கப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் சுற்றுத்தொடரின் சூப்பர் 8 சுற்றில் அமெரிக்க அணிக்கு எதிரான போட்டியில் இங்கிலாந்து அணி 10 விக்கெட்டுகளினால் வெற்றி பெற்றுள்ளது. இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய அமெரிக்க அணி 18.5 ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 115 ஓட்டங்களை பெற்றது. அந்த அணி சார்பில் நிதிஷ்குமார் அதிகபட்சமாக 30 ஓட்டங்களையும் கொரே ஆண்டர்சன் 29 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். பந்துவீச்சில் இங்கிலாந்து அணி சார்பில் கிறிஸ் ஜார்டன் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். பின்னர் வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து அணி 9.4 ஓவர்கள் நிறைவில் விக்கெட் இழப்பின்றி வெற்றி இலக்கை அடைந்தது. துடுப்பாட்டத்தில் அந்த அணியின் சார்பில் அணியின் தலைவர் ஜோஸ் பட்லர் 83 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இந்த வெற்றியின் மூலம் இங்கிலாந்து அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள்.
கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருடத்தில் தெங்கு உற்பத்தி சார்ந்த பொருட்களின் ஏற்றுமதி வருமானம் 20% அதிகரித்துள்ளதாக தென்னை அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதன் தலைவர் பேராசிரியர் ரோஷான் பரேரா இதனை தெரிவித்துள்ளார். இதற்கமைய $330 மில்லியன் வருமானம் கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முப்பணம் அலையுங்கள். 0115-880-400 LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. கிராமிய மட்டங்களில் காணப்படும் சிறு அளவிலான சுற்றுலா தலங்களை அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கென சுற்றுலாத்துறை அமைச்சு பிரதேச நிர்வாக அலகுகளின் ஒத்துழைப்புகளையும் பெற்றுக் கொள்ள உள்ளது. சுற்றுலாத்துறையின் மூலம் வலுவான பொருளாதாரத்தை ஏற்படுத்த முடியும் என்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முப்பணம் அலையுங்கள். 0115-880-400 LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. காலநிலை அறிக்கை. மேல் சப்ரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி, நுவரெலியா மாவட்டங்களிலும் இன்றைய தினம் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்ப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, புத்தளம் மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. வடமாகாணத்திலும் மாத்தளை, அனுராதபுரம் மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வீழ்ச்சியடைந்த தொழில்துறை வர்த்தகத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு அரசாங்கம் 4 கடன் யோசனை திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. இன்றைய ஜேவிபி அன்றைய ஜேவிபியின் கொள்கைகளை பின்பற்றுவதில்லை என்று உவிது விஜயவீர குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பு சர்வதேச திரைப்பட விழா எதிர்வரும் 8ஆம் தேதி ஆரம்பம். முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான அதிகரிக்கப்பட்ட கொடுப்பனவு இம்மாதத்தில் இருந்து வழங்கப்பட உள்ளது. ரஷ்யாவில் மத தலங்கள் மீது இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 6 பேர் பலி. T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் சுற்றுத் தொடரின் இறுதிப் போட்டிக்கு இங்கிலாந்து தெரிவு. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை பிற்பகல் 12:45 எதிர்பாருங்கள்.